அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரே, எங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது குழப்பத்தை கொடுத்துருப்பாரே அப்படின்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு விமோச்சனை கொடுத்துட்டு தான் அவர் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உடம்பில் இருந்த அசதி சுணக்கம் எல்லாம் அப்படியே வெளியேறும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. சனி கொடுக்க எவர் தடுப்பார், ரெண்டுமே உங்களுக்கு நடக்க போகிறது. கடுமையான உழைப்பை தரக்கூடிய இடத்துல சனி இருக்கார் 4ஆம் இடத்துல. உடல் சோர்விலிருந்து விடுபடுவீர்கள். உடம்புல அசதி இருக்கும், அதெல்லாம் மீறி. அதுவும் இந்த மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ரெஷ்னஸ், அவங்க எப்போவுமே ஒரு ஆப்பிள் மாதிரியே இருப்பாங்க அந்த டாக்டர்ஸ் பார்த்தா. அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சோர்வே தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க மைண்டை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நேரம் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு. அவங்களுக்கு மைண்டில் நிறைய தாட்ஸ் இருக்கும். பேஷண்ட்ஸை பற்றி, ஒவ்வொரு பேஷண்ட்டை பற்றியும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்பில் எந்த சுணக்கமும் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் இந்த தனுசு ராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அந்த நண்பர்கள் உங்களுக்கு யானை பலத்தோடு நிற்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. யானை பலம் அப்படிங்கிறதுனால யானையை கூடவே வச்சுக்கிறது நல்லது. யானையை வச்சுக்க வேணாம், யானை படத்தையாவது வச்சுக்கோங்க. யானை படத்தை வச்சுக்க முடியலையா, விநாயகரை வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு லாப பெருக்கு ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இத்தனை நாளாக கடந்த ஒரு 20 வருஷமாக 30 வருஷமாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா இப்போ இருக்குங்க, அவங்களே தேடி வருவாங்க. நீ பண்ண தப்பை நான் அன்றைக்கே மறந்துருக்கணும். யாரோ தப்பு பண்ணிவிட்டு அவங்க நல்லது பேசும்போது நீ எனக்காக தான் தப்பு பண்ணேன், நான் உன்னை தப்பு பண்ணிட்டேன், உன்னை விட்டுருக்கக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சரணடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு அப்படியே கட்டி பிடிச்சி ஆரத்தழுவி அன்பு பாராட்டுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான டைம் இது. வியாபாரம் செழிப்படையும். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்படும். அந்த செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல இருந்த வியாதி மறைந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே நல்லது சொல்கிறீங்களே சார், எங்களுக்கு கஷ்டமே கிடையாதுன்னா 4ஆம் இடத்துல சனி வந்திருக்காரே, உடம்பு ஏதாவது பாதிக்காது? ஏற்கனவே பாதிப்புலேருந்து விமோச்சனம் ஆகிட்டீங்க. 4ஆம் இடத்துல இருந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, அதுவே ஒரு பெரிய வெற்றி. உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்துவார்கள். கடல் கடந்த வழக்குகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு நபர், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போவார். இவர் நல்லவர், இவருக்கு இந்த மாதிரி நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு. அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டே இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருன்னா நேர்லேயே தொடர்பு இருந்தால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுவார். அப்பேற்பட்ட காலகட்டம் இது. உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை தருவார்கள். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் 85%, 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 80%, 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தன பிராப்தி ஏற்படும். சுய முயற்சியின் மூலமாக தனப்பிராப்தி ஏற்பட்டு ஃபாரின் ட்ராவலுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார. அதனால் உங்களுக்கு 85% நற்பலன்களை தரக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்ய வேண்டும். கிருஷ்ணரை வழிபடுங்கள். ஏன்னா கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சார்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அவரிடம் ஐக்கியமாயிடும். அப்படியே அங்கே நின்றோம். ஒரு வீடியோ பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக. ஒரு பெண் குழந்தை ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 22 வயசு பொண்ணு புல்லாங்குழல் வாசிக்கும் போது அங்கே அந்த கோஷாலையில் இருக்கக்கூடிய கோமடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்றுக்குட்டிகளும் அந்த பொண்ணுக்கிட்ட சுற்றி நின்றும். அது மாதிரி உங்களை சுற்றி உங்கள் உறவுகள் நிற்பதற்கும் நீங்கள் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பண வருமானம், ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் கிருஷ்ணர் வழிபாடு, சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்யுங்கள். குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவில் உங்களால் ஒற்றுமை ஏற்படும். தனுசு ராசிக்கு இப்போ குரு பகவானுடைய மாற்றம்
எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போங்க. தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காலம் அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தில் இருந்தார். அப்போ உங்களுக்கு ஒரு சரியான பலன் கிடைக்கல. சில பேருக்கு கடன் ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லது அந்த கடன் அடைக்கிறதுக்காக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு ஒரு தொழில் நிமித்தமான ஒரு பிரயாணத்தில் இருக்கலாம். அல்லது ஒரு வேலை நிமித்தமான பிரயாணங்களாக இருக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு ஒரு சரியான வருமானங்கள் குறைவானபடியான சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்படின்னு ஒரு சில சூழ்நிலைகள் இருந்த காலத்தில் இப்போது முக்கியமாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா குருவினுடைய மாற்றம். இந்த குரு பெயர்ச்சிங்கிறது யாருக்கு நன்மையோ இல்லையோ தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் அதீதமான ப்ளஸ்ஸுங்க. சூப்பரான கூடுதல் அம்சம் இதில் இருக்குங்க. உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்துக்கு குரு வராரு. பொதுவாகவே எந்த விஷயத்திற்கும் குரு பார்த்தால்தான் வளர்ச்சிங்க. குரு இல்லைன்னா வளர்ச்சி கிடையாது. ஆக இந்த குரு பகவான் அந்த இடத்துல அமர்றாரு. அது சாதகமான இடம், ரொம்ப சாதகமான இடம் 7ஆம் பாவம். குரு பகவானுக்கு சாதகமான இடம் பலத்தில் முக்கியமானது 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா குரு பகவான் தான் உங்களோட ராசிநாதன். தனுசு ராசிக்கு நாதனே அவர் தான், ஆளுங்கிரகமே அவர் தான். இப்போ ஆளுங்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவர் 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு. அது ஒரு ப்ளஸ்ஸு. அங்கே உட்கார்ந்து உங்களை தான் நேரடியாக பார்க்குறாரு. அதற்கு பார்வைன்னு பேர். சமசப்தம பார்வைன்னு பேர். எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் பாவத்தை பார்க்கும். இந்த 7ஆம் பாவத்தை பார்க்குற மாதிரி குரு பகவான் 7ஆம் பாவத்தை பார்ப்பது மட்டும் அல்லாமல் விசேஷமாக 5ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, 9ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு. அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அப்போது குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு. இதுதான் உங்களுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது முன்பை விட பல மடங்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல், உத்வேகம், செயல்திறன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இப்போ நீங்கள் உங்களுடைய இடத்தை நீங்கள் உறுதி செய்ய போறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயசில் வந்திருக்கக்கூடியது ஒரு சரியான பலனை கிடைக்காது. அடுத்தது வருவது கல்யாணம் ஆகுவதற்கு முன்பாக ஒரு தடவை நடக்கும். அதே மாதிரி 24 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசுக்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் இது 2 தடவை தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு நபருக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கும் 7ஆம் பாவத்தில் குரு வரக்கூடிய காலம். அந்த ஒரு 2 வருடம் தான் வரும் அவங்களுடைய அந்த சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில். அந்த சமயத்தில் அவங்க இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தி வரக்கூடிய பொருள்களை நல்ல இடத்திலே அவங்க முதலீடு செய்யணும். நல்லபடியாக அதை அவங்க செலவு செய்யணும். அதை செய்தால்தான் அவங்க லைஃபே அவங்களுக்கு சக்ஸஸ். நல்லா நல்லா கேளுங்க தனுசு ராசிக்காரங்க, இதை நல்லா கவனிங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்துகிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய கேரியர் அல்ல உங்களுடைய லைஃபே தீர்மானிக்க போகுது. அதனால் இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பொற்காலமான காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. அவருடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்க போகிறது. அதே போல் உங்களோட 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. உங்களுடைய லாபம் உயர்வது மட்டுமல்ல, உங்களுடைய நற்பெயர்களும் உயரும். அதே போல் தன்னம்பிக்கை, ஆற்றல்கள் உயரும். உங்களுடைய செயல்திறன் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. உங்களோட 3ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய பல தேவையற்ற மாற்றங்கள் எல்லாத்தையுமே குரு ஆஃப் பண்ண போகிறாரு. அதனால் பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்க நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும். முக்கியமாக நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும்னா தனுசு ராசிக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணுங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அவருக்கு அர்ச்சனை செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றுங்க.
அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அதே போல சிவாலயத்திலே தென்முகமாக இருக்கக்கூடிய தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியும் வேறு வேறு. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. இருந்தாலும் கூட இந்த குரு பகவானினுடைய காரக தெய்வமாக நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது தப்புள்ள. எப்படி ராகு காலத்திலே துர்க்கையை வழிபாடு செய்வது சிறப்புடையதோ, அதே போல எப்படி அமாவாசைக்கு முன்பாக இருக்கக்கூடிய 2 தினங்கள் முன்பாக, அதாவது சூரியனுக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலம், அதாவது கரெக்டாக சொல்ல போனால் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரையோதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் பேர். அது புண்ணியமான ஒரு பிரதோஷம். சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை விட கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது சிவபெருமானுக்கு உகந்தது எப்படியோ அதே போல தான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது குரு பகவானுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்ல பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு தருங்க. அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு முதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் கிடைக்கிறது. குரு பகவான் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறார். இந்த ஒரு வருட காலம் ஒவ்வொரு ராசியிலையும் தங்கி என்ன நன்மை தேவைகளை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறதா இந்த பதிவு. அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் நாள் அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகும்போது தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகளை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க. பொதுவாக நம்ம பார்க்கிறது இது கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள் தான். எந்த யூடியூப்பில் எந்த ஜோதிடர் சொன்னாருமே ஒரு 10 பாயிண்ட் தான் இது பலன்கள். அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஜாதகம் தான் பேசும். இது காம்பவுண்ட் மாதிரி. இந்த காம்பவுண்டில் ஒரு கிரகம், ஒரு செவத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் குருங்கிறது. அதை வச்சு தான் சொல்லணும். ஒரு பயிற்சியில் சொல்லிட்டா நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் பெருசாக அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டியது. சொந்த ஜாதகத்தை வச்சு தான் எல்லாமே நடக்கும். இப்போ இந்த கோச்சார பலன்களில் குரு பயிற்சி 7ஆம் இடத்துக்கு வர தனுசு ராசி அப்படிங்கும்போது கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் 6ஆம் இடத்துல இருந்து ருணரோக சத்ருஸ்தானம், எதிரி, கடன், நோய் அப்படிங்கிற இடத்துல குரு இருந்தார். இப்போ அந்த இடத்தை விட்டு பெயர்ச்சி ஆதி 7ஆம் இடம் அப்படிங்கிற நல்ல இடத்திற்கு வராது. கடந்த ஆண்டு முழுவதும் குரு மறைஞ்சிருந்தார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவார். குரு பார்க்கலை. கடந்த ஆண்டு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம். குருவில்லா வித்தைப்பார். குரு இல்லாமல் ஒன்று பண்ண முடியாது. ஜாதகமே முடக்கி போய் ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு மாதிரி இருந்த தாங்கள் இப்போ குடத்தை இருந்து விளக்கெடுத்து வெளியில் வைக்கிற நேரம் அப்படிங்கிறத வந்தாச்சு. அப்போது 7க்கு குரு வரும்பொழுது என்னென்ன நன்மைகளை செய்கிறார் அப்படிங்கிறத மாசூரில் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னுடைய பாடல்களிலையும் விளக்க உரையும் கொடுத்துட்டு போயிருக்கார். அதைத்தான் நாம் இங்கே மதிவாய்ப்பு பார்க்குறோம். அதில் பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்திற்கு தனுசுக்கு குரு வரும்பொழுது பூபதி 7இல் நிற்க புனிதன் காமி ராஜகன்னியால் லாபம் அன்றும் புறவி கன்று காளியுண்டு யோகதரன் என்று உரைத்தேன் தாயே அப்படிங்கிற இந்த பாடலினை விளக்கத்தை முதல்ல சொல்கிறேன். பூபதி 7இல் நிற்க, பூபதினா குரு, பூனா பூமி, பதினா தலைவன். இந்த பூமிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது வேண்டிய காமம்னா விருப்பம், என்னென்ன தேவையோ அனைத்தையும் செயல்படுத்தி கொடுத்துட்றாராம். பூலோகத்தில் நமக்கு என்ன தேவையோ அனைத்தையும் வாரி வழங்குகிறார் அப்படிங்கிறார். ராஜகன்னியால் லாபம் என்று, அரசாங்கத்தால் லாபம், விரும்பிய வரடை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கொடுக்கிறார். புறவி கன்று காளி உண்டு யோகதரன், வீடு மனை வாகனம் வசதிகள் நாற்கால் ஜீவன்கள் இதெல்லாம் வாங்கலாமா. யோகம் உண்டாகும் யோகதரன், யோகத்தை வாரி வழங்குகிறார். இவ்வளவுதான் பட்ட கஷ்டத்துக்கு துன்பங்களுக்கெல்லாம் இப்போ நன்மை அப்படிங்கிறது இது. இது பாடலினுடைய அமைப்பு. இதுக்கப்புறம் விளக்க உரைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்க உரையில் என்ன போட்டிருக்கார், நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரை செய்தல். ஸ்தலங்கள், புனித ஸ்தலங்களுக்கு போலாமா. காசி, ராமேஸ்வரன், கங்கை, பிரயாக்ராஜ், திரிவேணி சங்கமம், இந்த மாதிரி புனித யாத்திரைகளை மேற்கொள்ளுதல். நல்ல காரியம், இதோ ஒரு கோயிட்டு வரேன், இந்த கோயிலுக்கு வரேன், இது நடந்தால் இங்கே வரேன் அப்படிங்கிறது வேண்டிக்கிறது. இந்த மாதிரிலாம் புனித ஸ்தல யாத்திரைகள் நல்ல காரியங்களை உத்தேசித்து செய்தல் மிக மிக சிறக்க நல்ல காரியங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது அர்த்தம். போகம் சுகம்
போகபோக்கின்னு சொல்கிறாங்கல்ல, போகம்னால் சகலவிதமாக சகலத்தை அனுபவிக்கிறன் தான் போகி. எதுவுமே என்ன இருக்கிறவன் யோகி, சன்னியாசம் போகிறவன். வியாதியோடு வாழக்கூடியவன் ரோகி. போகன் நான் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறேன். போகம் ஏற்படு சகல சந்தோஷம். இதில் போனாலும் மகிழ்ச்சி தான். நமக்கு தொட்டது துவங்கு, கேட்டது கிடைக்கு, நினைக்கிறது நடக்கு. இதுதான் போகம். சுகம் உண்டாது, மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுது. நல்ல பண வருவாய், நல்ல பண வருவாய் நிறைகிறது ஒரு பெரிய விஷயம். அதில் நல்ல பண வருவாய் ஏற்படுமா இந்த ஒரு வருஷத்துக்கு? கவலையும் வேண்டாம், தைரியமாக இருக்கு. நல்ல நேரத்திற்கு நல்ல உணவு கிடைக்கும். நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது பெருசு, அதில் நல்ல உணவு கிடைக்குது அப்படிங்கிறது அதை விட பெருசு. இது ரெண்டுமே உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடலாம், நேரத்திற்கு நல்ல உணவு அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல புத்திகள் ஏற்படும், புத்திவான்களோடு சேர்க்கை, நல்ல அறிவாளிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும். கல்வி உயர்வு, கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கல்வி சம்பந்தமான தொழில எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், ஹையர் ஸ்டடி இதில் இருக்கிற பணியாற்றக்கூடிய குருமார்கள், பேராசிரியர்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிக மிகச் சிறப்பு. கல்வித்துறை சிறந்து விளங்கு. வியாபார உயர்வு, என்ன தொழில் பண்ணாலும் சரி, சொந்தமான வியாபாரம் பண்ணுற தன்னையோ வியாபாரங்கள் இருக்கு. அதில் என்ன வியாபாரம் பண்ணி நீங்கள் தனுசு ராசியில் இருந்தாலும் உயர்வு, வருவாய் பெருக்கு, வியாபாரத்தை விருத்தியடைய செய்து வியாபாரத்தில் கிளைகளை உண்டாக்க இந்த மாதிரி ஏற்படுத்துகிறார். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் போட்டிருக்காங்க. உடம்புல பலவிதமான நோய்கள், இன்னல்கள், கஷ்டங்கள், மருத்துவ செலவுகள், மருந்து மாத்திரைகள் இப்படியெல்லாம் போயின்றிருந்த நம்ம வாழ்க்கை சீராகி இதெல்லாம் குறைவாகி ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம், யோகம், லாபம், கீர்த்தி, புகழ் உண்டாகும். நாட்டில் சீட் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதிலெல்லாம் டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதிர்ஷ்டம் ஏற்படும். திருமணம் விரைவாக நடக்கும். தனுசு ராசியாக இருந்தால் பல நாட்களாக திருமணத்தில் இருந்தால் அந்த தள்ளிக்கோண திருமணங்கள் விரைவாக எளிதாக சீக்கிரமே நடக்கும். வேறு சுபகாரியம் சுலபமாக நடைபெற, வீட்டில் நமக்கு மட்டும் இல்லை, வீட்டில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருவாக இருக்கும் அப்படின்னா அதுவும் எளிமையாக சீக்கிரமே சுபமாக நடக்கும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். கருத்து வேறுபாடுகள் விலகு. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகி ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. அரசாங்கத்தில் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். கவர்மெண்ட்டில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பாராட்டத்தில் குவிந்த வண்ணம் நடக்கும். இடமாற்றத்தால் வருவாய் வீடு மாற்றலாம், அல்லது உத்தியோகம், தொழில், வேலை, பிஸ்னஸ் மாற்றுறது இந்த மாதிரி பண்ண முடியுது. வருவாய் அதிகரிக்கும், நன்மை தான் அப்படிங்கிறது போட்டிருக்கார். கவலை பஞ்சா பறந்து போகும். தன்னதாக இருந்தவன் கவலை நம்மை வெட்டி விலக்கு. ஆடை ஆபரணங்களும் சேர, வஸ்திரம் வாங்கலாம், துணிமணிகள் வாங்கலாம், ஆபரணங்கள், நகைரட்டுகள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், வாகனங்கள் இவையெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வீடு மனை யோகம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், யோகம், இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். உல்லாசமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு போட்டிருக்கு. மிகச்சிறப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பேச்சு தொழில், குருமார்கள், உத்தியோகம், ஆலய சம்பந்தமான தொழில், ஆன்மீக தொழில், பேச்சாளர்கள், அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத போட்டுருக்காரு. பொதுவாக தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு வருவது நன்மையை தரக்கூடிய இடத்துல இருக்காரு. தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிபதியே யார் அப்படின்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தானுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா, ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க. அதை ஒரு சிலர்லாம் பாருங்க, தன்னோட நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. தனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டா அவங்க டெவலப் ஆயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த தனுசு ராசிக்காரங்க, ராசி அதிபதி குருவா இருக்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை அப்படியே அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவீங்க. ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க. நல்ல ஒரு தாராள குணம் உங்களுக்கு இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாருங்க. இதனால உங்களால பெருசா சக்சஸ் ஆக முடியல. ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ராசிநாதன் போய் மறையக்கூடாது இல்லைங்க 6ல. அப்ப நான் இது பண்ணாலும் ஒரு தடையா இருக்குங்க. செஞ்சதை நினைச்ச மாதிரி என்னால முடிக்க முடியல. ஒரு உத்தியோகத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்கல. இப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா இந்த மே மாசம் குரு பகவானானவர் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. அதுவும் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்க போறாரு. இது வந்து தானோட ராசியை தானே பார்க்கிறார். அதுவும் நல்ல ஒருவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்க
போகுதுங்க. உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது இப்ப தீரப்போகுதுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்ப கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாங்கல்யம் தந்து நாணிங்கிற இது உங்க குடும்பத்திலயும் இப்ப நடக்க போகுதுங்க. அதாவது நீங்க ஒரு 50 வயசுல இருந்தீங்க, உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப உங்க குடும்பத்துல அந்த கல்யாண காலம் கட்டாயம் வந்துருச்சுங்க. நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது. பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா அது தீரப்போகுது. லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா அதுவும் தீரப்போகுது. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பாருங்க, கொஞ்சம் 1 வருஷ காலமாவே கொஞ்சம் அடிவயிறுல பிரச்சனை, தூள்பட்டையில பிரச்சனை, பல் பிரச்சனை, கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை, அது மட்டும் இல்லாம குடல் இறப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த சமயத்துல கட்டாயம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேக்குறீங்க. தாராளமா கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கலாம். உங்க சுய ஜாதகத்துல கூட்டுத்தொழிலுக்கான அமைப்பு நல்லா இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதுக்கும் ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்புங்க. அடுத்து 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப 7, 5, 11 தொடர்பு. உங்க வாழ்க்கை 7னா வாழ்க்கை துணை, 11னா லாபம். அப்ப உங்க வாழ்க்கை துணை மூலியமாக லாபம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாவது சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்தா அதுவும் தீரத்துக்கான ஒரு காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 11ஆம் இடம்ங்கிறது நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளே சொல்லக்கூடிய இடம். அப்ப ஒரு நீண்ட நாள் ஆசை, ஒரு நீண்ட நாள் கனவுங்க, எனக்கு இதுதாங்க என் வாழ்க்கையோட லட்சியம், இது எனக்கு நிறைவேறுமா? இப்ப கட்டாயம் குருவோட பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்துல படுறதுனால உங்க நீண்ட நாள் ஆசை கனவு லட்சியம் கட்டாயம் நிறைவேறுங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புதையல் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களோட சொத்து, இதெல்லாம் உங்களுக்கு இப்ப கிடைக்கிறதுக்கான யோகம் நல்லா இருக்குங்க. காரிய வெற்றி காரிய அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பணவரவு லாபஸ்தானம், தொழில இது நாள் வரைக்கும் எவ்வளவு நான் கஷ்டப்பட்டாலும் அதுல ஒரு லாபமே கிடைக்கல, இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. 5ஆம் பார்வையா 11ஆம் இடம். 5னா குழந்தை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், குலதெய்வத்தோட அருள், 5னா குலதெய்வங்க, குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. துலாம்ங்கிறது காலபுருஷனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம்ங்க. அந்த இடத்துல 11ஆம் பார்வையா குரு பாக்குறதுனால துலாம் கருப்பையை சொல்லக்கூடிய இடம். கருப்பையில ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு, சிறுநீரகம் சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கான காலகட்டம் இந்த காலம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அடுத்த குருவோட பார்வை 7ஆம் பார்வையா உங்கள் ராசியை பாக்குறதுனால இதனால செய்ய முடியுமா, அடுத்தவங்கள செய்யறாங்களே, நம்மளால மட்டும் இதை செய்ய முடிய மாட்டேங்குது, அவங்க மட்டும் பண்றாங்களே, என்னால பண்ண முடியலையே, எனக்கு ஒருவேளை அவ்வளவுதான் திறமை இருக்கோ, இவ்வளவுதான் எனக்கு ஒர்த்தோ, நான் தான் என்னை பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டனோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ள இருந்திருக்குங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்ப உங்களுக்கு சரியாக போகுதுங்க. உங்களால இப்ப தைரியம் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும், என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. நிறைய காரிய செயல்கள்ல நீங்க ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க. ஒரு சிலருக்கு கால் தொடை சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இல்ல, அடிக்கடி என்னன்னே தெரியலங்க, தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஏதாவது ப்ரெஷர் இருக்குமோ, அந்த மாதிரி ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா இப்ப உங்க தலைவலி சரியாகும், உங்க டென்ஷன்ஸ் எல்லாம் கட்டாயம் குறையுங்க. அதே மாதிரி நமக்கு ஒருத்தங்களோட பேர் புகழ சொல்லக்கூடிய இடம் லக்ன பாவம், இந்த ராசி பாவம் தாங்க. அப்ப உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்குங்க. உங்களை யாரெல்லாம் உங்களை குறைவாக மரியாதை குறைவாக நினைச்சாங்களோ பேசினாங்களோ அவங்க வாயாலேயே உங்களை புகழக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் தாவிட்ட தானே பாக்குறதுனால கம்பல்சரி உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஓகேங்க. அடுத்து குருவோட பார்வை 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்குறாருங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால உங்க தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எந்த ஒரு விஷயத்தினாலையும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். முயற்சிகள் பண்ணுவீங்க, நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம் சிறு பயணங்களை சொல்லக்கூடிய இடம். நீங்க
பண்ணக்கூடிய பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை, பணவரவு அப்படிங்கிறது சூப்பரா இருக்குங்க. 3ஆம் இடம் எழுத்து சொல்லுங்க. கதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்களுக்கு, மேகசின்ஸ்ல எழுதுறவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறது, ஒரு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. 3ஆம் இடம் விளையாட்டு சம்பந்தப்பட்டதுங்க. அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வருட காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. ஒரே சமயத்துல 2-3 வாய்ப்புகள்லாம் வரும். நீங்க வந்து பிளான் பண்ணி இந்த வாய்ப்புகள் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து செயல்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே சமயத்துல வாங்கிட்டு கொஞ்சம் சிரமப்படுறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஓகே, அப்ப குருவோட பார்வை எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல பணவரவு நல்லா கொடுக்குறாரு. 1ஆம் இடத்தை பாக்குறதுனால தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு. 3ஆம் இடத்துல பாக்குறதுனால நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாக போகுது. இன்னும் நான் வந்து நல்லா இருக்கணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல உங்களால முடிஞ்ச உதவிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி புதன்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தன்னைக்கு தேங்காய் தானம் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரனால வாழைப்பழம் தானம் பண்ணுங்க. இன்னுமே இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி எப்படிமா எங்களுக்கு பலன் இருக்குது? ஏன்னா அர்த்தாசிரம சனி வந்திருக்குது, இந்த குருவாவது எங்களுக்கு வந்து நன்மை செய்வாரா அப்படின்னு பெரிய கேள்வி தனுசு இருக்கு. ரொம்ப அருமையான பலன்கள் உங்களுக்கு. அந்த அர்த்தாசிரம சனியை வந்து ஓவர் கம் பண்ணி வருவதற்கு இந்த குரு இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக பலன்களை கொடுத்துருவார். அவர் 7ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு 11, 1, 3 என்ற இடங்களை வந்து அருமையாக பார்க்க போகிறார். இது வரைக்கும் வந்து எந்த காரியமும் நடக்கலை. ஏன்னா 6ல் குரு வந்து எங்களுக்கு வந்து ஊரில் பகைன்னு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு தெளிவாக சிந்தனை எடுப்பீங்க. அவருடைய 7 சமசப்தம பார்வை அவருடைய ராசி லக்னத்தை பார்த்து வலுப்படுத்துது. ரொம்ப ஒரு தேஜஸ், முகத்துலையும் சரி உடம்புலையும் சரி அப்படி ஒரு கம்பீரமான தோற்றம். தனுசு இது சிவதனுசு. எப்பேற்பட்ட சூழலையும் எந்த ஒரு பயிற்சியுமே அட்டகாசமாக ஃபேஸ் பண்ணி கடந்து வரவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நாங்கள் எதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த துறையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு மிகப்பெரிய லைம்லைட் காத்து கொண்டிருக்குது. அதற்கான உழைப்பை போடுங்க. அந்த உழைப்பிற்கான பலன் வந்து உங்களுக்கு சிந்தாமல் சதறாமல் கிடைக்க போகிறோம். இல்லை ஒருத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கணும்னா தாராளம். அதே போல் தொழிலில் நல்ல வருமானம், ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறது, சகோதர சகோதரிகள் இந்த பிணக்குகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து அவர்களோட ஒன்றிணைவது, பெரிய ஒரு சோஷியல் நெட்வொர்க் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பது, உங்களுக்கான ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது, குழப்பம் பிரச்சனை எனக்கு ஒரு இக்கட்டான சூழல் அப்படின்னு நீங்கள் அஞ்ச வேண்டியதே இல்லை. உங்களுக்காக ஓடோடி வந்து ஒரு உதவி செய்வது, இறைவன் உங்களுடனே இருக்கிறார், போதுமா? அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும்? எல்லாமே உங்களுக்கு வந்து கை மேலே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, அதே போல் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஸ்டேட்டஸ்லாம் வந்து உங்களால் உங்களுடைய திறமையால் உங்கள் வீட்டுக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பீங்க. உங்கள் கல்வி நிறுவனமும் பேர் புகழ் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம், கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் அதில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், அரசுத்துறை வேலை வாய்ப்பு, அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பூம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய அளவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாதிச்சிருவாங்க. சும்மா விளையாட்டாக போய் ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுற அளவுக்கு ஒரு என்டர்பிரனராக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது தனுசுக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய மன கஷ்டங்கள் வழிகள், 7.5 சனியை கடந்து கூட நாங்கள் வந்து இனிமேல் எங்களுக்கு ஒரு சில ஸ்டாண்ட் பண்ணலாமா லைஃப்பில் அப்படின்னு சோர்ந்து போகிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வர்ற அர்த்தாஷ்டம சனி உங்களை எல்லா வகையிலுமே முடக்கு போடும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து சாதிக்கக்கூடிய ஒரு மனத்தின்மையும் மன வலிமையும் இந்த குருவானவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சிறப்பாக செயலாற்றி பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு உடல் முடியல செய்யலை அப்படின்னாலும் அதற்கான ஒரு நல்ல ஒரு மருத்துவம், நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவாக இருப்பது, நன்றும் உடற்பயிற்சி செய்யணும். நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும்போது தனுசுக்கு நோய் கிடையாது. தேவையில்லாமல் அவங்கள பற்றி நினைக்கிறது, இவங்கள பற்றி நினைக்கிறது, பிள்ளைங்களை பற்றி நினைக்கிறது, இந்த பிள்ளைங்க கவலையே உங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும். பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறது, அதே போல் இவங்கள மாதிரியே பார்ட்னரும் இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு வைப்பது,
எதிர்பார்ப்புகளை நீக்கிடுங்க. நம்ம அடுத்தவங்களை திருத்துறதுக்கு நம்ம இல்லை, அடுத்தவங்களை திருத்தவும் முடியாது. நம்ம திருந்துட்டாலே பாதி பிரச்சனை கம்மியாயிடும். இந்த காலகட்டம் அனைத்து விதமான நிறைய கடன்காரனான எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், நான் ஒரு சுகஸ்தானத்தை வந்து கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம், இல்லை இருக்கிற வீடை விற்று கடன் அடைக்கலாம் நினச்சேன்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை தர மிக சிறப்பாக வந்திருக்கிறார். செலவு போய் கடன்காரன் என்ற பேச்சு போய் கையிருப்பு பணம் 2 ரூபா வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுற அளவுக்கு பொருளாதார நிலை மிக சிறப்பாக உயரக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோதனைகள்லாம் நீங்கி சாதனையை மாற்றி மிகப்பெரிய லைம்லைட்டில் தெரியக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மீடியா துறையா எல்லா துறையுமே இல்லை, இந்த துறைன்னு தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். விவசாயத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய வந்து வானம் பார்த்த பூமியாக இருந்ததுமா ரொம்ப கஷ்டப்படணும் நீக்கி புதுமைகளை புகுத்தி நல்ல சாகுபடி செய்து மிக சிறப்பான செழுமையையும் வளமையும் காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அனைத்து துறையினருக்கும் அற்புதமான பலன்களே. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குருவானவர் என்ன மாதிரியான பலன்களை வேகமாக தரவிருக்கிறார்? ஒரு குழந்தைக்கா, இல்லை ஒரு திருமணத்திற்கா, அதே போல் இல்லை ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலர் வந்து தொழிலை வந்து மனைவியை சேர்த்துக்கலாம், தொழிலை கூட்டு தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருந்தது, இல்லை வேறு கை நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஓடும். திருமணமே அர்த்தாஷ்டம சனியாக இருக்குமா, திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு குருபலன்லாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அவங்க தசாபுத்தியும் சிறப்பாக இருக்கும்பொழுது தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் திருமண வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து போனோம், அதை மட்டும் இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். உங்களால் பிரச்சனை வராது, மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து கணவன் மனைவி நீங்கள் தான் வந்து குடும்பம்னால நீங்கள் தான் மற்றவர் பேசுறதெல்லாம் காதில் போட்டுக்கிட்டு உங்கள் மனைவியை நீங்கள் கேட்குறதோ உங்கள் கணவரை நீங்கள் கேட்பதோ எதுவும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கலந்தாய்ந்து பேசி புரிந்து விட்டு கொடுத்து செல்லும் பொழுது இல்லறமும் இந்த காலகட்டம் நல்லறமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த குரு வராரு, எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு. ஏன்னா குரு சனி பயிற்சியாகி ஒரு 3 மாதத்தில் எல்லாத குழப்பம்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி செய்து நல்ல பலன்களை பெற்று உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் சிறப்பாக நகரக்கூடிய அமைப்பை தான் இந்த குருவானவர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. ஒரு தெளிவு கொடுத்துருவார். அந்த கலங்கி இருந்த தெளிவெல்லாம் போயிடும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்துன்னா எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழல்களையும் தடைகள் இருந்து கொண்டே இருந்தால் எப்படி போக முடியும்? ஒரு பாதையில் ஒரு ஃப்ரீயாக இருந்தால் வேகமாக போகலாம், தடையாக இருந்தால் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஒரு சோர்வு வந்துடும் இல்லையா? அந்த சோர்வெல்லாம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான தருணம் அப்படின்னு சொல்லிடலாம். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.